இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இப்பொழுது லெந்து காலத்தை அனுசரிக்க போகிறோம். வருடா வருடம் இந்த லெந்து காலத்தை நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த நாட்களில் நாம் உபவாசம் இருக்கிறோம். அப்படி நாம் உபவாசம் இருக்கும் முறை சரியானதா? எது சரியான உபவாசம், எது சரியில்லாத உபவாசம்? வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேற்கூறிய வசனங்களின்படி எது சரியான உபவாசம் அல்ல என்றால், நமது இச்சைகளின்படி நடப்பது, கடவுளுக்கு நேரம் ஒதுக்காமல் நம்முடைய வேலைகளை செய்வது, நம்முடைய விண்ணப்பம் உன்னதத்தில் கேட்கப்படும் என்று எண்ணி உபவாசம் இருப்பது, தன்னை ஒடுக்கிக் கொள்வது, நலிந்து காணப்படுவது, இவை யாவும் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அல்ல. நாம் கேட்ட வசனங்களின்படி உண்மையான உபவாசம் எது என்றால், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், பாரம் சுமப்பவர்களின் பாரங்களை குறைப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வதும், அடிமைத்தனத்தை உடைத்தெறிவதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், ஆதரவற்றவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வதும், உடை இல்லாதவனுக்கு உடை கொடுப்பதும், நம்மிடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பவர்களுக்கு நம்மை மறைக்காமல் இருப்பதும் கர்த்தருக்கு உகந்த உபவாசமாகும். வேதத்தின் அடிப்படையில் எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம், எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அல்ல என்பதை பார்த்தோம். இந்த வேத வசனங்களின்படிதான் உங்கள் உபவாசம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.